முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் சார்பில் 822.70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் புதிதாக கட்டப்படவுள்ள பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து நிலையம் மற்றும் குறளகம் கட்டடம் கட்டும் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிராட்வேயில் புதிதாக கட்டப்பட உள்ள பல்நோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் மற்றும் குறளகம் கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை வழங்கி மரியாதை செய்தார்கள். வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பொன்னாடை வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. நன்றி ஐயா. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். இந்த புதிய பிராட்வே பேருந்து நிலையம் குறளகம் பற்றின விரிவான தகவல்களை, அந்த திட்டத்தோட சிறப்பம்சங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை பிராட்வே புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அதாவது சென்னையின் அடையாளங்கள்ல ஒன்றா இருந்தது பிராட்வே பேருந்து நிலையம். ஒரு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பிராட்வே பேருந்து நிலையம் இயங்கி வந்தது. இந்த நிலையில அந்த பேருந்து நிலையம் ஏற்கனவே இடிக்கப்பட்டுவிட்ட நிலையில அதே இடத்துல 822 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட இருக்கிறது. குறிப்பாக ஒரு பல்நோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாக இந்த பேருந்து நிலையம் மாற்றியமைக்கப்பட இருக்கிறது. பல அடுக்கு தளங்கள் வசதிகளோட வாகன நிறுத்துமிடம் உட்பட ஒரு அதிநவீன பேருந்து நிலையமாக இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட இருக்கிறது. 822 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த பேருந்து நிலையம் வளர்க்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றிருக்கிறது. முதலமைச்சர் இந்த கட்டுமான பணியை தொடங்கி வைத்து இந்த பேருந்து நிலையம் கட்டுமான பணி திட்டங்கள் எவ்வாறு நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறதையும் நேர்ல ஆய்வு செஞ்சு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இந்த பிராட்வே பேருந்து நிலையத்துல இயங்கி வந்த பேருந்துகள் எல்லாமே ராயபுரம் தீவுத்திடல் தற்காலிக பேருந்து நிலையத்துக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து பேருந்துகள் எல்லாம் இயக்கப்படக்கூடிய சூழல்ல இன்றைக்கு இந்த பேருந்து நிலையம் கட்டுமான பணி தொடங்கி இருக்கிறது. இன்னும் சில மாதங்கள்ல இந்த புதிய பேருந்து நிலையம் இங்கே கட்டப்படும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.